ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஆனால் இது வந்து குஸ்கா தான். நான் உள்ள மட்டன் சிக்கனில் எதுவுமே போடலை. இப்போ வந்து கிறிஸ்டின்காரங்களுக்கும் தவக்காலங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியல மக்களே. அதனால் பிரியாணி தான், ஆனால் குஸ்கா தான். பாருங்கள், எல்லாம் போட்டு தாளித்து கிண்டி கிளறி இப்படியே தான் வெறுமனே 1 மாதம் 1.5 மாதமாக சாப்பிடுதோம். எங்கள் விரத முடிய இன்னும் பல நாள் இருக்கும் மக்களே. என்ன பண்ணுறது? ஆனால் முட்டை சாப்பிடுவோம். ஏன்னா எதுவுமே சாப்பிட்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும்ல. அதனால் நான் முட்டை மட்டும் கொடுத்துருவேன். என் பொண்ணு கடையிலேருந்து வாங்குறத எதுவுமே சாப்பிட மாட்டா மக்களே. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவா. அதே வேறு நிறைய பொருள் அது வேண்டாம் இது வேண்டான்னு கழிச்சு விட்ருவோம். அதனால் முட்டையாவது கொடுப்போன்னு சொல்லி முட்டை கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் தம்மு வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. தம்மு வச்சாச்சு. 20 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே நல்லா உதிரியாக வந்துடும். இதே மெத்தட் தான். எனக்கு இந்த பிரியாணி எப்போவுமே சொதப்பாது, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், உதிரியாக வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணும்போது தண்ணி மாதிரி இருக்கும், சொதன்னு. ஆனால் ஆற நல்லா உதிரியாக வந்துடும் மக்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழஞ்சிட்டுன்னு பயப்படாதீங்க. ஆனால் எனக்கு குக்கரெல்லாம் பிரியாணி சரியாக வராது. தம் பிரியாணி மட்டும்தான் கரெக்டாக வரும். ஏன்னா தம் பிரியாணியில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ அரிசி வேணாலும் போடலாம். குக்கரில் கம்மியாக தான் போட முடியும். அதனால் நான் எப்பவுமே தம் பிரியாணி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் பெரிய அண்டா வச்சுருக்கோம், 5 பேர் இருக்கோம். இப்படி பிரியாணி செஞ்சு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. 2 நேரம் சாப்பிட்டா தான் பிரியாணி ஆசை தீரும். அதனால் நாங்கள் அதிகமாக தான் போட்டு செய்வோம். அதனால் சில நாள் மறுநாளைக்கும் மிச்சம் வந்துடும். எங்கள் வீட்டில் 2 மாதமாக ஃப்ரிட்ஜ் இல்லை மக்களே. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நானும் சமாளிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் குழந்தைங்க பாவம் தோசை சாப்பிட முடியல, சோறு தான் சாப்பிடுது. நாங்கள் வந்து பழைய காலத்து மக்கள் மாரி தான் இப்போ எங்கள் பொழப்பு போய்கிட்டு இருக்கு. இட்லி தோசைலாம் நினச்சி நேரத்துக்கு சாப்பிட முடியலை. ஃப்ரிட்ஜ் இல்லாதனால கம்மியாக போட்டு மிக்சியில் அரைச்சா மிக்சி சீக்கிரம் கெட்டு போயிடும் மக்களே. மிக்சிலலாம்